PLBF channel. Thank you so much என்னோட சேனலை விசிட் பண்ணதுக்கு, லைக் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. Thanks a lot. 100 subscriber. Thank you so much friends and family. Thanks a lot. Thanks a lot. Thanks a lot. Really thank you so much. ஸோ கண்டிப்பாக என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ஸோ தொடர்ந்து என்னோட எல்லா வீடியோஸும் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பிக் மோட்டிவேஷன். ஸோ அது மூலயமா என்னோட நாலேஜ், ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரியலி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ டிலே பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணும்போது மேபி ஃபஸ்ட்டில் இல்லைனா மிடில் இல்லைனா எண்டில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதில் கிடைக்கும். அதனால தான் நான் ஒரு வீடியோலுமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அஃபர்மேஷன்னா என்ன, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உறுதிமொழி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்த, இந்த வார்த்தைகளை ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரோக்ராமிங் மாதிரி தான். நம்ம வந்து இப்போ எல்லா டைமும் நம்மளை எல்லாருமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா சில டைம் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, சில டைம் இருக்க மாட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவ் பீப்புள் தான் இருப்பாங்க, நெகட்டிவாக தான் பேசுவாங்க, வேறு வழியே இல்லை. மேபி ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த செல்ஃப் டாக், இந்த அஃபர்மேஷன் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த அஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். I love myself. இந்த அஃபர்மேஷனை நீங்கள் என்ன பண்ணுவோம், டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் அதை படிக்கணும். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறீங்கன்னா படிக்கணும். எப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ இந்த அஃபர்மேஷனை ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க, உங்களோட கோலை நீங்கள் ரீச் பண்ணுவீங்க, உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணுமோ அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ அஃபர்மேஷன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை அதிகமாக நம்ம உச்சரிக்கும் போது, இப்போ இல்லை கடவுள்கிட்ட வேண்டும் போது 108 தடவை நீங்கள் இந்த வார்த்தையை உச்சரிக்கணும். 108 தடவை இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது அதுக்கு பவர் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஸோ இந்த அஃபர்மேஷன் கூட அப்படி தான். நீங்கள் அதிகமாக அதை வந்து பயன்படுத்தும் போது, அதிகமாக அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட பவர், அதோட வைப்ரேஷன், அதோட பாசிட்டிவிட்டி, அதோட ரிசல்ட் பல மடங்கு சூப்பராக இருக்கும். ஸோ அஃபர்மேஷன்றது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறது, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது, நம்மளே வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது, நம்மளே வந்து டியூன் பண்ணுறது. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இதுதான் அஃபர்மேஷன். ஸோ இந்த அஃபர்மேஷனை நம்ம எப்படி சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் 100 டைம்ஸ் சொல்லலாம், மோர் தென் 100 டைம்ஸ் சொல்லலாம். ஸோ இவ்வளோதான் சொல்லணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அஃபர்மேஷன் இதை நீங்கள் ரிப்பீட்டடாக டெய்லி சொல்லுங்கள். ஸோ இது எப்படி இருக்குது, அது சொல்லும்போது உங்களோட ஃபீல், அது சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அது சொல்லும்போது நீங்கள் எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு மாறுது. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா வெரி சிம்பிள். நீங்கள் பிலீவ் பண்ணாமல் எந்த விஷயம் பண்ணாலுமே ஒன்றுமே ரிசல்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ பிலீவ் பண்ணி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது அது டெஃபினட்டாக 100% அதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் 100% சொல்கிறேன், ஷுவர் அதில் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த அஃபர்மேஷனை பிலீவ் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அண்ட் தென் நீங்கள் ரிசல்ட் பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஜஸ்ட்டு சும்மா பார்த்து விட்டோம் அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது, ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இன்னும் டிமோட்டிவ் ஆகும், இன்னும் நம்ம டிப்ரெஷனில் இருப்போம், இன்னும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால எந்த விஷயம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆக்ஷனில் கொண்டு போங்க. ஸோ ட்ரை பண்ணி இந்த அஃபர்மேஷன் எப்படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.